வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 23ஆம் தேதி 3வது மாதம் 2017ஆம் ஆண்டு பங்குனி மாதம் 10ஆம் நாள் வியாழக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். மேஷத்திற்கு தொழில் நிமித்தமாக பயணங்கள் எது வந்தாலும் எடுத்துக்கொள்வதும், தொழிலில் புது வகையான அனுகூலங்கள், எடுத்த காரியத்தில் ஜெயம், மேலதிகாரிகள் நம்பிக்கைக்கு பாராட்ட பெறுவது, உத்தியோகத்தில் தனிப்பட்ட முறையில் சிறப்பும் செல்வாக்கும் கூடுவது, புதிய அறிமுகத்தால் யோக பலங்கள் கிடைப்பது, திடீர் அதிர்ஷ்டத்தால் பணம் வருவது போன்ற விஷயங்கள் அனுகூலத்தை பெற்றுத்தரும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி வருவதுடன் தனிப்பட்ட முறையில் மகான்கள் சந்திப்பு உத்தியோகத்தில் பெரிய அளவுக்கு யோகத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிக கவனம். கையெழுத்திடுவதற்கு முன்பாக யோசித்து படித்து பார்த்துவிட்டு கையெழுத்திடுவது. தேவையில்லாத வெளி வட்டாரத்தில் மற்ற விஷயத்தில் சிறிதாக விளையாட்டாக கூறுவது கூட பெரிய அளவுக்கு பிரச்சனைகளாக ஆகுவதற்குண்டான சாத்தியக்கூறான நாடு என்பதனால் தான் உண்டு தன் வேலை உண்டு 3 குரங்கு பொம்மைகளை நிலவில் வைத்துக் கொள்வது ரிஷபத்திற்கு நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்வது. கண்டிப்பாக சனியின் ஆதிக்கம், தேவையில்லாத விபத்து, வண்டி மற்ற விஷயங்கள் மற்ற மன கஷ்டங்களை ஏற்படுத்துவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் காணப்படுவதை கவனத்தில் கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். மிதுனத்துக்கு தொழில் நிமித்தமாக உத்தியோக நிமித்தமாக சுபவிரய பிராப்தத்துக்கு உண்டான நல்ல செய்திகள் வருவதும், இள வயதினர் உள்ள மிதுனத்திற்கு கடல் கடந்த நல்ல விஷயங்கள் ஏற்படுவதற்குண்டான யோக பலங்கள், விசா போன்ற பிரச்சனைகள் இருந்து அமைப்பு நிவர்த்தி ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். மேலும் மிதுனத்திற்கு கண்டிப்பாக வேற்றுமொழி மனிதர்கள் மூலமாக மிகப்பெரிய ஆதாயம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். உத்தியோகம் தொழில் அமைப்பில் இருந்த சிக்கல்கள் நிவர்த்திகள் காணப்பட்டாலும் குடும்ப ஒற்றுமையில் தேவையில்லாத குழப்பங்கள் காணப்படுகிறது. குடும்பத்தில் தேவையில்லாத சிறு சிறு குழப்பங்கள் வெளிவட்டாரத்தில் அதை எதிரொலிக்கக்கூடிய சூழ்நிலைகள் காணப்படுகிறது. குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருடன் மனசு நோகாமல் பார்த்துக்கொள்வது, உங்கள் மீது தவறுகள் இருந்தால் அந்த தவறுகளுக்கு பிராயச்சித்தமாக மன்னிப்பு கேட்டுக்கொள்வதே நன்மையை ஏற்படுத்தி தரும். வீண் விதண்டாவாதம் குடும்பத்தில் செய்வது மொத்த நிம்மதியும் என்ற நாளில் கெடுத்துவிடலாம். உத்தியோகம் தொழில் அமைப்பில் இந்த சிக்கல்கள் படிப்படியாக குறையும். உத்தியோகத்தில் சிறு கஷ்டங்கள் டென்ஷன்களாக வேலையை விட்டு விடுகிறேன் என்று மட்டும் தயவு செய்து கூறாதீர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய நல்ல நாள். படிப்படியாக நல்ல முன்னேற்றம். தனிப்பட்ட முறையில் எதிரிகள் பலம் முற்றிலுமாக முறியடிக்கப்படுகிறது. வழக்கு போன்ற விஷயங்கள் சாதகமான அமைப்பை பெற்றுத் தருவதற்குண்டான யோக பலங்கள், எடுத்தக்கார ஜெயம், தனிப்பட்ட முறையில் யோகமும் அனுகூலமும் ஒன்று சேர்வது, வார்த்தைகளில் தேன் தடவை வார்த்தைக்கு வெளிவட்டாரத்தில் குடும்பத்திலும் கண்டிப்பாக மதிப்பும் உயர்வதை கண்டிப்பாக கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். குடும்பத்தில் ஒற்றுமை குறைபாடுகளுக்கு அதிகமான சான்ஸ் இருப்பது மட்டும் கவனத்தில் கொள்க. வெளிவட்டார உத்தியோகம் தொழில் நிமித்தமாக எந்தவித மாற்றங்கள் கண்டிப்பாக மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சிகள் எல்லாம் கன்னிக்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுக்கும். கடல் கடந்த நல்ல விஷயங்கள், லாபங்கள், அமைப்புகள், திடீரென்று குடும்பத்தில் ஒற்றுமை குறைபாடு, அந்நியராலோ நல்ல பழக்கத்தில் உள்ள நண்பர்களாலோ ஏற்பட்டுவிடும். குடும்ப ரகசியங்களை ரகசியமாக வைத்துக் கொள்வது யோகத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். யோக பலம், அனுகூலங்கள், எடுத்த காரிய ஜெயம், தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு, இரத்த பந்த உறவுகளுக்கு உங்களுக்கு வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பது, பல விதத்தில் ஏற்றம், அனுகூலங்களை பெற்றுத்தருவதற்குண்டான யோகத்தையும் சந்தோஷத்தை பெற்றுத்தரக்கூடிய நல்ல நாளை துளாராசிக்காரர்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டும். குடும்பத்தில் உள்ள பெற்றோர் பெரியோருடைய தேகாரைக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தலாம். அந்த விஷயத்தில் மட்டும் சிறிது கவனமாக இருப்பது துலாத்திற்கு அண்மை. அரசு அமைப்பு, தனிப்பட்ட முறை, தொழில் அமைப்பு, உத்தியோகத்திலிருந்து சிக்கல்கள் காணப்படவில்லை. தனிப்பட்ட முறையில் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் யோகத்தையும் அனுகூலத்தை பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள்.
தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய அமைப்பு, புது முயற்சிகள் வெற்றிகள், இடமாற்றங்கள், உத்தியோக மாற்றங்கள், தொழில் மாற்றங்கள், அபிவிருத்தி, வங்கிகளுடைய கடன் அமைப்பு எதிர்நோக்கியிருந்தவர்கள் அதற்குண்டான உத்தரவாதங்கள், வீடு அமைப்பு, வாகன அமைப்பு மாற்றிக்கொள்வதற்குண்டான முயற்சிகள் பலரால் பாராட்டப்படுவதுடன் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி யோகத்தை அனுகூலத்தை பெற்றுத்தரக்கூடிய நல்ல நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம், வார்த்தைகளுக்கு மதிப்பு மரியாதை ஏற்படுவதுடன் சுபகாரியங்கள் சுப விரயங்கள், கண்டிப்பாக பண வரவில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். நீண்ட நாட்களாக எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி வருவதுடன் திடீர் அதிர்ஷ்டத்தால் யோகத்தை அனுகூலத்தை பெற்றுத்தரக்கூடிய நல்ல அமைப்பு. தனிப்பட்ட முறையில் உங்கள் செல்வாக்கு உயர்வதை சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எந்தவித பயணங்களும் உங்களுக்கு ஆதரவாக முடியக்கூடிய நல்ல அமைப்பை யோகத்தையும் அனுகூலத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். சுபவிரய செய்திகள் ஒன்றன் பின் ஒன்றாக வருவதற்குண்டான யோக பலங்கள், இளம் வயதினர் சார்ந்தவர்களுக்கு படிப்பு, உத்தியோகம், தொழில், கண்டிப்பாக திருமண அமைப்பில் யோகங்கள், புது வரவுகள், குடும்பத்தில் சந்தோஷம் அனுகூலங்கள், அந்யோன்ய குறைபாடுகள் குடும்பத்தில் நிவர்த்திகள் ஏற்படுத்தி கண்டிப்பாக குடும்பத்தில் பெற்றோர் பெரியோருடன் இருந்த மனக்கசப்பு நீங்குவதும், கணவன் மனைவியுடைய பிரச்சனைகள் நீங்குவதும், இன்று ஒற்றுமை ஏற்படுவதற்குண்டான அனுகூலங்கள் எல்லாம் காணப்படும். வண்டி வாகனத்தில் நிச்சயமாக மாற்றங்களுக்கு உண்டான புது முயற்சிகள் பலரால் பாராட்டப்படும். மேலதிகாரிகளுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமாவீர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். சுபவிரய பிராப்தம், வரவுக்கு மீறிய செலவுகள் காணப்பட்டாலும் சுபவிரயத்திற்குண்டான செலவுகள், வீடுக்கு வேண்டிய பொருட்கள், சேர்க்கைகள், அனுகூலங்கள், கண்டிப்பாக வண்டி வாகனத்திற்கு உண்டான அனுகூலங்கள், நல்ல செய்திகள், நல்ல மனிதர்களை சந்திப்பது, நீண்ட நாட்களாக வராத பணங்கள் வருவதற்குண்டான யோக பலங்கள், எடுத்த காரியத்தில் ஜெயம், தன்னம்பிக்கை எல்லாம் ஏற்பட்டாலும் காது மூக்கு தொண்டை உபத்திரம் உள்ள சளி தொந்தரவு உள்ள கும்பராசிக்காரர்கள் சிறிது கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். லாபமான அமைப்பு, பணத்தட்டுப்பாடு தீர்வது, எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி, வங்கிகள் கடன், பெரிய அளவு தொழில் நிமித்தமாக கடல் கடந்து நல்ல விஷயங்கள், வேற்றுமொழி மனிதர்கள் மூலியமாக மிகப்பெரிய ஆதாயங்கள், தொட்டத்து தொடங்கக்கூடிய காலகட்டம். மேலும் மீனத்திற்கு புது முயற்சிகள் வெற்றிகள், வண்டி வாகனத்தில் திடீர் அதிர்ஷ்டத்தால் பெரிய அளவிற்கு அனுகூலங்கள், சந்தோஷ அமைப்பு ஏற்படுவதற்குண்டான யோக பலங்கள். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.